Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டஃப்டு சிக்கன் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து சிக்கனை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த சிக்கனை குக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இதில் 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலாஸும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம சிக்கனை அரைக்கும் போதே எல்லா மசாலாஸையும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அடுத்ததான் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா குக் பண்ணிடலாம். சிக்கனில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் போகிற மாதிரி இதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம இதை அரைக்கும் போதே மசாலாஸ்லாம் சேர்த்ததுனால சிக்கனோட மசாலாஸ் நல்லா அப்சர்வ் ஆகி இதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக வெளியே கிடைக்கிற பஜ்ஜி போண்டா மிக்ஸும் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணும் போது அதிகமாக ஆயில் அப்சர்வ் பண்ணாது. அடுத்ததாக நம்ம பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் எடுத்துக்கலாம். இதோட சென்டரில் மட்டும் நம்ம கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம். இது உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துட போகிறோம். எல்லா மிளகாயிலிருந்தும் விதையெல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். ஃபுல்லாக நம்ம சிக்கனை இதில் வச்சதுக்கப்புறமா இதோட சைடில் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாயோட சைடில் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம இதை ஃப்ரை பண்ணும் போது சிக்கன் வெளியே வந்துடும். இதே மாதிரியே மிச்சம் இருக்க எல்லா மிளகாயிலையும் நான் சிக்கனை ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம கடலை மாவு மசாலாஸ்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இதை நம்ம நல்லா டிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மாவில் தான் செஞ்சுருக்கேன், ஏன்னா இதில் 5 பஜ்ஜி தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் நம்ம நல்லா டிப் பண்ணதுக்கப்புறமா ஆயில் நல்லா ஹீட் பண்ணி இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பி சிக்கன் ஸ்டஃப்டு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இது கட் பண்ணும் போதே ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பஜ்ஜி ஃப்ரை பண்ணுறதுக்காக மிக்ஸ் பண்ண மாவு கம்மியாக தான் எடுத்திருந்தேன், இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸஸாக இருந்துச்சு. அதனால நான் அதில் ஆனியன் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். மிச்சம் இருக்க பஜ்ஜி மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியனை ரிங் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் நம்ம அதை டிப் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்ககிட்டயும் மாவு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வாழைக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஸ்லைஸ் பண்ணி இந்த மிக்ஸில் ஃப்ரை பண்ணிக்கலாம். என்கிட்ட வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறது ஆனியன் தான், அதனால நான் இன்றைக்கி ஆனியனில் ஃப்ரை பண்ணியிருக்கேன்.
உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.